வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது குட்டை வாழை மரம். இது ரொம்ப சின்னதுலேயே காய் விட்டுடும். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னுட்டு. பறிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த பழம் வந்து அவ்வளோ சுவையாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் இந்த பழத்தோடைய வரலாறு. இது இந்தியாவிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் படைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் நட்டிருந்தேன். முருங்கை மரமும் நல்லா வந்துட்டார். முருங்கை மரம் தற்போதைக்கு காய் எடுத்துருக்குது. அப்படி ஒன்றும் காய் சுகமாக இல்லை, மிகவும் பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம், குழம்புக்கு போட்டுக்கலாம். இதுதான் வாழை வரதும் நிறைய பூ வந்துக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வாழை மரம் வச்சுருக்குறேன். குருவிங்க வந்து நான் வந்திருக்கிறேன் இல்லையா, குருவிங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க.